நடுவர் அவர்களே வணக்கம். மழை பெஞ்சு பாத்திருக்கீங்களா? மழை பெஞ்சு? ஆமா ஆமா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேப்பா. ஆனா என்ன ரொம்ப ரேரா தான் இப்ப எல்லாம் மழை பெய்யுது. தமிழ் மழை பெஞ்சு பாத்திருக்கீங்களா? அது 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 இப்ப பாருங்கப்பா. அப்படியா? கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மலையில் குளிப்பது இன்பம். கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மலையில் குளிப்பது இன்பம். தவணை முறையில் குளிக்கும் போது திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம். திரவச்சாலை போடும் நதிகள், திசைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல். எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். இயல் இன்பம், இசை இன்பம், நாடக தமிழ் இன்பம். தமிழே தமிழனுக்கு இன்பம் 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 என்று சொல்லிக்கொண்டு அறிவில் சிறந்த பேச்சாளர் ஐயா அவர்களே, அன்பில் சிறந்த பெற்றோர்களே, பண்பில் வளர்ந்த பெரியோர்களே, அறிவு அன்பு பண்பு இவை அத்தனையும் ஒருமுகமாக கொண்ட நமது பட்டிமன்றத்தின் நாயகனாக அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களே, யாராச்சும் என்னை எப்படி சொன்னீங்களாமா? தீர்ப்பு என்னவென்று வருமுனு தெரியாம திரு முழித்துக் கொண்டிருக்கும் எதிரடி தோழர்களே, மலேசியா புகழ், சிங்கப்பூர் புகழ், சைமன் இசைக்குழு, எனது ஆர்வீர் நண்பன் மைக் செட் 112 SRS ஆடியோஸ் அத்தனை பேருக்கும் இந்த ஆசானின் நச்சின்னு ஒரு வணக்கம். அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. கை வலிக்குது. எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்தாச்சு இல்ல, யாரும் வீட்டுக்கு போகல. இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பாப்பா. ஆல்ரெடி மூடிட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பாப்பா. மூடிட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு செல்போனை நினைச்சுக்கிறீங்க. மனசுக்கு பிடிச்ச செல்? ஆமா, மனசுக்கு பிடிச்ச செல்போன் நினைச்சுக்கிறீங்க. நினைச்சிட்டீங்களா? நினைச்சிட்டேன்பா. நான் சொல்ற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க கூடாது, சரியா? ஓட்டாதடி. வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தாய் எனக்கு கிராம தேவதே. தென்பாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தாய் மாலும் நாள்வரை. குழந்தைகள் கூட குமரி மாற மஞ்சமாக தை மாசம் பூவெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சின்ன கிளிகள் பறந்து பேச, சின்ன கிளிகள் பறந்து ஆட, சின்ன கிளிகள் பறந்து பேச. ஒரு நாடும் என்றாலும் எந்நாளும் உண்டாகும். சரி, ஓகே. சரி, இப்ப பாடும்போது நான் சொன்ன மாதிரி உங்க மனசுல அந்த செல்போனா இருந்துச்சு, மனசுல அதை நினைச்சிட்டு இருந்தீங்க இல்ல. உங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னா, அந்த வாய்க்காலும் வயல்காடும் தெருக்கூத்தும் தெம்மாங்கு மட்டும்தான் உங்க மனசில் ஓடிக்கொண்டிருக்கும். நடுவர் ஐயா அவர்களே, இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி காலமா மக்கள் மனதில் மன நிம்மதியை மகிழ்ச்சியை தருவது எங்கள் வயல்வெளி காலமே என்பதை இந்த இடத்தில் நான் உறக்க கூறுகிறேன். சபாஷியா, சிட்ட பெருசா இருக்கு. இல்ல, ஷார்ட்டாவே முடிச்சிருவோம். அத்தோட வச்சுக்கிறேன். ஆஹா, ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன் நடுவர் ஐயா அவர்களே. கேரளாவுல இவங்களோட வாட்ஸ்அப் காலம் எப்படி தெரியுமா இருக்கு? கேரளாவுல பட்டியாலா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு 10 வயசு மாணவி தன்னோட பிறந்த நாளைக்கு கேக் ஆர்டர் பண்றான். செல்போன் எடுத்து கேக் ஆர்டர் பண்ணி அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா